ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் ஆப்பை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய சிம் கார்டுக்கு பிஎஸ்என்எல்லுடைய சிம் கார்டுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் லேண்ட்லைன் பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்கும் எப்படி பேமெண்ட் நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுடைய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புது வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குங்க. ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு தான் நம்ம எதுனாலுமே இனிமேல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ டெக்னாலஜியே ஆண்ட்ராய்டு கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்பும் ப்ளே ஸ்டோருங்கிற ஒரு அந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் ஆப்புன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் நிறைய ஆப் இருக்குது. ஸோ எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, மை பிஎஸ்என்எல் ஆப்புங்கிற அந்த ஆப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணுங்க. மை பிஎஸ்என்எல் ஆப். ஸோ இந்த ஆப் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேன்சி நம்பர் வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் எந்த டியூ டேட்டுக்குள்ளார நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும், அப்புறம் எந்த டேட்டுக்குள்ளார நம்மளுடைய வேலிடிட்டியும் முடியுது அப்படிங்கிறதையும் ஈஸியாக இதை நோட் அவுட் பண்ணி நமக்கு காமிச்சிடுது. ஸோ இதனால தான் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே தனித்தனி ஆப் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் இதில் இருக்க பெனிஃபிட்டை நீங்கள் அடையலாம். ஸோ வித் கஸ்டமர் போய் ஒரு ரெண்டல் ஸ்டாப்பில் போய் நம்ம போய் நின்றுக்கிட்டு அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ இருக்க அந்த டைமுக்கெலாம் நம்ம போய் ரீசார்ஜும் பண்ண முடியாது. அதை என்னன்னு கூட நம்ம போய் நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மை பிஎஸ்என்எல் ஆப்புங்கிறத நீங்கள் எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஆப் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் கனெக்டிங் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்செப்ட்னு கொடுங்க. இது நெக்ஸ்ட்டு, இது நெக்ஸ்ட்டு, இதுவும் நெக்ஸ்ட்டு, இதுவும் நெக்ஸ்ட்டு, டன். ஸோ பேட்ரி அப்படிங்கிறது வருது. ஸோ நோ ப்ராப்ளம். அது என்னுடைய செல்லுக்கான ஒரு இன்டிமேஷன் தான், பயப்பட தேவையில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் இல்லை ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்குது, இல்லை யூசர் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நம்மக்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், கீழே ரிஜிஸ்டர் நவ்வுன்னு இருக்குது. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நவ்வுங்கிறது என் பேரே நான் அடிக்கிறேன் பாருங்கள். என் பேர் பாஸ்கர். ஸோ நான் என் பேரே நான் அடிக்கிறேன். லாஸ்ட் நேமு எஸ். ஸோ மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் இல்லை இருந்தாலும் கொடுக்குறேன் பாருங்கள். இமெயில் ஐடி ஸோ இதை நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய இது ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ்க்காக இது கேட்கும். ஸோ நம்ம கொடுத்தா தான் உள்ளார போக முடியும். ஸோ எப்போதுமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்காக நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. இது ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான், எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ரிஜிஸ்டர் பண்ணி, அப்புறம் ஹோம் சர்க்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹோம் சர்க்கிள் நம்மளோட தமிழ்நாடு தான். அப்புறம் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கலாம். என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிங்குன்னு கொடுத்து 890 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது ஜென்ரேட் ஓடிபி நம்பர் கேட்குது பார்த்தீங்களா? ஜென்ரேட் ஓடிபி நம்பர்னால் இந்த ஓடிபி நம்பர்னு ஒன்று வரும். ஓடிபி நம்பர் 4531 டன். ஸோ இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணிடுச்சாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி எக்ஸிட் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால, ஸோ இந்த நம்பரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால இதை எடுக்கணும். ஸோ இதான் இந்த ஸ்டெப்பு எதுக்காக நான் காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸி மெத்தடு தான். ஸோ அதனால் ஒன்றும் பயமே கிடையாது, ஈஸி மெத்தடு தான்.
பாருங்கள், இமெயில் ஐடி கேட்குது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் நம்ம இயற்கையாக கொடுக்குறது தான். இப்போ மொபைல் நம்பர் கேட்குது, ஏதோ ஒரு மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்க மொபைல் நம்பர் போகலாம். இமெயில் அட்ரஸ் இன் யுவர் யூசர் ஐடிக்கு வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கேட்குது. உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஹோம் சர்க்கிள் தமிழ்நாடு யூசர் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஒன்று ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். அதே திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வெரிஃபைன்னு அழுத்தினதுக்கப்புறம் ஓடிபி நம்பர் வரும். அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலாக ஃபீமேலான்னு கேட்கும். அதில் நீங்கள் மேலாக இருந்தால் மேல்னு கொடுங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல்னு கொடுங்க. அடுத்தது வந்து வேறு ஒன்றும் கேட்காது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுக்குற தேவையானதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய இந்த ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐடியை வச்சு தான் நான் வந்து உள்ளார போக முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஐடியை வச்சு தான் நான் உள்ளார போக முடியும். நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு இது தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து யூடியூப்பில் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ், ஓகேங்களா? பாஸ்வேர்டு நம்ம கொடுப்போம், ரிங்கு. டன். ப்ளீஸ் வெயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்பர் ப்ரொஃபைல் மேலு. நான் வந்து இயர் ஆஃப் பர்த்துன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. இயர் ஆஃப் பர்த்தை மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து சிட்டி வந்து எதுன்னு கேட்குது, திருச்சின்னு கொடுக்கலாம். ஆக்குபேஷன் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். எஜுகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் இதே கொடுக்கலாம். சரி, ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் அலோன்னு கொடுத்தா தான் இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ரிவார்ட் பாயிண்ட்ஸு, பில் பே, ரீசார்ஜு. நமக்கு வந்து பில் பே மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து ஹோமுக்கு போயிட வேண்டியதான். ஹோமுக்கு போயிட்டு நம்ம வந்து பில் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பில் பேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்களுடைய லேண்ட்லைன் மொபைல் நம்பரை ஆட் பண்ணணும். உங்களுடைய லேண்ட்லைன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள், 0431 திருச்சிக்கு இதான் கோடு. ஸோ அதனால நான் இதை கொடுக்குறேன். நீங்கள் என்ன ஃபோன் நம்பரோ உங்களுடைய எஸ்டிடி நம்பர் என்னவோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். வேலிடிட்டி வந்துருச்சு. ஸோ இதுதான். ஸோ இதோட பேமெண்ட் பாருங்கள், 694 அப்படிங்கிறது வருது. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பில் பே அமௌண்ட் பண்ணணும். டியூ டேட் பாருங்கள், 24 ஜூலை 2019 காமிக்குது. ஸோ இதுதான். ஸோ ப்ளேன் கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் கேட்கும். அந்த நம்பருக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்பர் கேட்கும், இல்லை இமெயில் ஐடி கேட்கும். ஸோ எதை எடுத்தாலும் நம்ம நம்பர் கொடுக்குறதுக்கு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சேவ்னு கொடுத்துட்றோம். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸ்டிப்பி எரர்னு காமிக்குது. பில் ஹேஸ் ஆல்ரெடி பீன் பெய்டா? ஓகே. ஸோ இது வந்து பணம் வந்து கட்டியாச்சாட்டுக்கு. ஸோ அதனால் வரலைங்க. ஸோ இது பண்ணி நீங்கள் உள்ளார போனீங்க அப்படின்னா என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு கேட்கும். நீங்கள் எந்த நெட் பேங்கிங்னால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியணும். ஸோ அது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு போயிட வேண்டியதான், இல்லை டெபிட் கார்டில் போய் விஷான்னு கேட்கும், இல்லை மாஸ்டர் கார்டுன்னு கேட்கும். விஷான்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய 12 நம்பர் கார்டோட 12 நம்பர் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் வந்து கார்டில் இருக்கும். ஸோ அந்த கார்டில் இருக்க பேரையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பின்னாடி கார்டுக்கு பின்னாடி இருக்க 3 டிஜிட்டல் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பரையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை வச்சு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பில்லும் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேண்ட்லைனுக்கு பார்த்துடும். அடுத்தது வந்து செல்லுக்கு மொபைலுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்டு சிம்மு.
இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து டாப்அப், அப்புறம் வந்து கேட்டகரி வந்து ஜென்ரல் டாப்அப் தான். ஸோ வவுச்சர் நேம் அப்படிங்கிறது கேட்குது. ஸோ டாப்அப் ஜென்ரல் டாப்அப் தான் வந்து. ஸோ இதே தான் டீலரும் ரெண்ட்டாக நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போனாலும் அவங்களும் இதே தாங்க பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்மளே வந்து ஈஸியாக நம்ம செல் மூலியமாக நம்ம கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு நம்ம எப்போதும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல். ஸோ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோன்னா யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பாருங்கள், ₹10 பண்ணால் ₹10 அது டாப் வேல்யூ வந்து 7.47. ஸோ இதுதாங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு என்ன பேமெண்ட் இது வந்து 400 450 460 ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் 590 கொடுத்து இதையும் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வேலிடிட்டிக்கு போகும். ப்ளீஸ் வெயிட் பண்ணுது. இது வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் லேட் ஆகும். ஏன்னா பிஎஸ்என்எல்னால அந்த கம்பெனியோடைய சர்வர் வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய பிடிச்ச கமெண்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ளீஸ் வெயிட்ன்னு வருது. ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் எப்படி வந்து இது காமிச்சேனோ அதே மாதிரியே தான் இதுவும் ரீசார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து போய் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ கடைசியாக ஒன் டைம் ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா, வந்துருச்சு பார்த்தீங்களா டாப்அப்பு. ஸோ இதுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் பேங்க்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் விசா கார்டு. ஸோ இதை பண்ணி டெக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஃபார் பேமெண்ட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு நம்பர் காட்டும். என்டர் த கார்டு ஹோல்டர் நேம் கேட்கும். எல்லாமே கார்டில் இருக்குங்க. எக்ஸ்பிரி டேட் கேட்கும். அப்புறம் சிசிசி நம்பர் கேட்கும். இதை பேன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி நம்பர் உங்கள் செல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ நீங்கள் அப்படியே இது வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான். இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்தேன். எப்படி நம்ம வந்து பிஎஸ்என்எல் ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இமெயில் மூலியமும் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பில் பேமெண்ட்டும் ரீசார்ஜும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட நல்ல கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.